சுக்கிர பகவானின் அருளாசி பெறப்போகும் அன்பு நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை என்னென்ன அற்புதம் செய்யுது அப்படின்னு பார்த்துருவோம். பொதுவாக இந்த தசை பார்த்திங்கன்னா 20 வருடங்க. இதை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல நான் உங்கள் விஜயகுமார், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுபம் விஜயம் சொல்லுவாங்க. முதல்ல சுக்கிர தசை மிகப்பெரிய டவுட் என்ன இருக்குன்னா, சுக்கிர தசை ஒரு சிலர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் படு வீழ்ச்சிங்கிறாங்க. அதை பற்றி தான் இங்கே ஃபுல் டீட்டெயில் பார்க்குறோம். சுக்கிர தசை வந்தாலே நல்லதுன்னு சொல்கிறது ஒரு குரூப், எதுவுமே நடக்கலைங்கிறது ஒரு சில குரூப். எதனால் நடந்தது எதனால் நடக்கலைங்கிறது தான் தெரியும். அதுதான் இந்த வீடியோவோட சிறப்பம்சமே. இது அனைத்து வயதினருக்கும், இளமையில் இருந்தால் எப்படி இருக்கும், மத்திய வயதில், அப்புறம் வயதான காலத்தில் சுக்கிர தசை வந்தால் என்ன நடக்குது, அற்புதம் என்னென்ன, இது சுக்கிரன் நல்லா இருந்தால் எப்படி, கெட்டிருந்தால் எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சிறப்பம்சம் இதில் என்னென்னா, ஒவ்வொரு சுக்கிர தசையில் புத்தி சொல்ல போகிறேன். சுக்கிர தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை சூரிய புத்தி அப்படின்னு ஒவ்வொரு புத்தியாக சுக்கிர தசை கேது புத்தி வரைக்கும் பேச போகுது. அப்போ ஃபுல் வீடியோ பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல சுக்கிர தசை 20 வருஷம்னு சொன்னேன் இல்லையா. தசா புக்தி அந்தரத்தில் அதிக தசை கொண்டது சுக்கிர தசை. சுக்கிரன் அழகு, அம்சம், லட்சுமி கடாட்சம், அனைத்து சுக போகங்கள், சொத்து சுகங்கள், வீடு, அனுபவிக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே தான். இன்பம், வளர்ச்சி, மேன்மை, பெண்களால் ஆதாயம், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. சரி, இந்த தசையில் நல்லா இருக்குது அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி, உச்சம், நட்பு கிரகங்களோட தொடர்பு இந்த மாதிரி இருக்குன்னு நட்பு கிரக நட்சத்திரத்தில் இருக்கும்போதெல்லாம் வளர்ச்சியை கொடுத்துரும். இதே இது தீய கிரகங்கள், சுக்கிரன் கேது, சுக்கிரன் குரு, சூரியனோட தொடர்பு, தீய கோள்களோட கிரக நட்சத்திரத்தில் அமையுது, நீச்சம் பெறுதல், இந்த மாதிரி இருந்துச்சு மைனஸ். இது ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒருத்தர் சுக்கிர தசை நல்ல தசையாக இருக்குது, வளர்ச்சியாக இருக்குது, சின்ன வயசில் வருதுன்னு வைங்க, அனைத்து சுக விஷயங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை அந்த பிறந்த நாளே குட்டி சுக்கிரன் அவங்க சொல்லுவோம், அதனாலே அவங்களுக்கு கோடி யோகமாக வந்திருக்கும். அப்பா இவங்களால அப்பாவுக்கு யோகம், இவங்களுக்கு நகை ஆபரணம் சொத்து சுகங்கள் சின்ன வயசில் அணிவிப்பார். அனைத்து வகை உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிட்றது. அப்பா நல்ல வீடு சுகம், தனி பெட்டு, மெத்தை எல்லாமே வாங்கிக்கக்கூடிய சின்ன வயசில் அமைஞ்சிடும். நல்ல நாலேஜ், எஜுகேஷன் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், அது மைனஸில். மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இதே இது நல்ல முறையாக சுக்கிரன்றது மத்திய வயசில் வருதுன்னு வைங்க, சொல்லவா வேணும், தகுந்த வகையில் திருமணம், உயர் பதவி, பெண்களால் ஆதாயம், துணி, ஆடை ஆபரணம், நகை நட்டுக்கள், சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய யோகம் வந்துடும். தன விருத்தி, அத்தை வகை யோகம், மகாலட்சுமி கடாட்சமே இறங்கி வந்து உட்காந்த மாதிரி. இதே வயதான காலத்தில் சுக்கிரன் நல்லா இருந்து வந்திருக்குன்னு வைங்க, வட்டி வகையில் ஆதாயம், இன்சூரன்ஸ், ஒரு சிலர்லாம் பென்ஷன் பணம் வாங்கிட்டு இருக்கிறது, குழந்தைகள் சம்பாரிச்சு வந்து கொடுத்துட்டு கையை கட்டி கௌரவமாக இருக்க வைப்பாங்க. உங்களுக்கு பதவி யோகம், உடல் அந்த காலத்து வரைக்கும் சுகர் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், பார்க்கும்போது சொன்ன யோகா அதெல்லாம் இருந்து சூப்பராக இருக்கிறது. சினிமா, கலைத்துறை, இந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருப்பாங்க. உங்களுக்கு நகை, வாகன யோகம், இது மாதிரி வயசானவங்க வந்துடும். இதே சிறு வயதில் சுக்கிரதசை வந்து கெட்டிருக்குன்னு வைங்க, மந்த நிலை, ஆடை இதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது, உணவு சரியான உணவு நியூட்ரிஷன் கிடைக்காமல் பாதிக்கப்படுறது, குழந்தைகளை சரியாக பேச்சு திறமை டெஃபிஷியன்சி, உடல் குறைபாடு சின்ன சின்னதாக வருது. அதற்கு சரியாக பரிகாரம் பண்ணி தான் குழந்தையை காப்பாற்றணும். இந்த சுக்கிர தசையில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அது என்ன பரிகாரம்னு பார்க்கணும். இதே இதில் மத்திய வயசில் வந்துச்சுங்க, திருமணத்தடை, கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதார இழப்பு, எது பண்ணாலும் மைனஸ் ஆகுதுங்க. சொல்ல தான் சுக்கிர தசைன்னு சொல்கிறோம், சுக்கிரன் சுற்றி அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிற்கும். ஏன்டா கல்யாணம் பண்ணோங்கிற மாதிரி, ஏன்டா வீடு கட்டணும், இந்த வண்டியை வாங்கினதுலேருந்து தொந்தரவு, இந்த மாதிரி தான் நடக்கும். இதே இது வயதான காலத்தில் வந்தால் சுகர், கிட்னி சம்மந்தப்பட்டது, பெண்களால் அவமானம், அத்தை வகையில் தொந்தரவு, கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுலாம் நடக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். பொதுவாக சுக்கிர தசை பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூரடம் இந்த நட்சத்திரத்துக்காரர் தான் சிறு வயசுலேயே வருது. இதே இது சுக்கிர தசை மத்திய வயசில் வரணும், நல்லா இருக்கணுங்க. இந்த மத்திய வயசில் நல்லா இருந்துட்டாலே ராஜ யோகம். பொதுவாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு வைங்க மத்திய வயசில் வரும். அதே இதில் புனர்பூசம், விசாகம்,
அப்புறம் புரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் வந்து மத்திய வயசில் சுக்கிரதசை நல்ல திசை மட்டும் நடத்திருச்சுன்னு வைங்க, மிகுந்த யோகமாக இருக்கும். அப்போ சுக்கிரதசை நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஒவ்வொரு தசாவதி பிரித்து பார்ப்போம். இப்போ சுக்கிர திசையில் சுக்கர புத்தி நடக்குது. இதோட கால அளவு 20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 3 வருடம் 4 மாதம் வரைக்கும் இருக்குது. பெரிய தசை, தசா புக்தியிலே பெரிய தசை, பெரிய புக்தி அதுதான். இது நல்லா இருக்குன்னு வைங்க, பெண்களால் ஆதாயம், ஆடை ஆபரணம் உண்டு, உயர் பதவி உண்டு, கலைத்துறையில் ஆதாயம், செல்வ செழிப்பு, இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆதாயம், பொருளாதார விருத்தி, லட்சுமி கடாட்சம், எங்கும் பணம் எதுலேயும் பணம் அனுபவிக்கிறது. நான் சம்பாரிச்ச காசு நானே அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரம்பேத்திலே கிடையாது, நானே சம்பாதிச்சு நானே அனுபவித்தது. அதெல்லாம் இந்த அம்சத்தில் தான். அத்தை வகையில் ஆதாயம், பெண்கள் இவங்க சம்பாதிக்கலாம், பெண்கள் அவங்க சம்பாதிப்பாங்க. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, சினிமா எல்லாமே பணமாக இருக்கும். இது மைனஸாக இருக்குன்னு வைங்க. பெண்களால் அவமானம், மனைவியால் தொந்தரவு, அவமானம்தான் மிச்சம். பெண்கள் சம்மந்தப்பட்டது இல்லாமல் தப்பான ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்றது, இதாகிடுறது. பணம் கைப்பொருள் விரயம், கையில் காசு இல்லாமல் விரயமாகுதும்பாங்க இல்லையா, அது இந்த அம்சத்துக்கு தான் உண்டு. கையில் காசு நிற்கலைங்க, வருமானம் இல்லை. கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சிறுநீரகம், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை தொந்தரவு, இதெல்லாம் ஏற்படுகிற காலகட்டம். கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தவறான பெண்கள் தொடர்பு, தவறான ஆண்கள் தொடர்பு ஏற்படுகிறது. அது தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க அந்த மாதிரி ஆட்கள் அணுகுவாங்க. கவனமாக இருந்து பரிகாரம் செஞ்சு தப்பிச்சு வரணும். இதே அடுத்த பக்தி சுக்கிரதசை சூரிய பக்தி 1 வருடம் நடக்குது. இது சூரியன் நல்லா இருக்குது, நல்ல கிரகங்களோட சேர்ந்துருக்குன்னு வைங்க, ராஜயோகம், பதவி உயர்வு, வளர்ச்சி, ஒரு ஸ்தாபனத்தில் இன்னொரு ஸ்தாபனம், வேலையில் ப்ரொமோஷன், தந்தைக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உயர் பதவி உண்டு. இதில் கண் பல் அனைத்தும் சூப்பராக இருக்கும். மாடி வீடு கட்டுதல், இன்டீரியர் பார்த்தாலே அவ்வளோ லட்சணமாக இருக்கும். கோயில் குளங்களில் இலவச தரிசனம் ஈஸியாக கிடைக்கும், போனவொடனே கிடைக்கிறது. வாகனம்லாம் பெரிய வாகனம் கம்பீரமாக இருக்கும், சொல்லும் போதே சொல்லுவோம் இவ்வளோ பெரிய வாகனமாக. சினிமா சம்மந்தப்பட்ட IPL இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்படும். பிஸ்னஸே கோடிக்கணக்கில் இருக்கும். மல்டி லெவலில் டெவலப் பண்ணலாம். இதே கெட்டிருக்குன்னு வைங்க, ஃபைன் போடுறதா இருக்கும். தந்தைக்கு சுகர், சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, கண் நோய், மருத்துவ செலவு ஒன்று மாற்றி ஒன்று, இடத்தை அபகரித்துக்கொள், கடன் ஆதாயத்தினால இந்த வீடு இடத்தெல்லாம் அபகரிச்சுக்குவாங்க. தவறான கம்ப்ளைண்ட் கேஸெல்லாம் போட்டு விட்ருவாங்க, மொட்டை பெட்டிஷன் அதெல்லாம் போகிறது தான். அதனால் கவனமாக இருக்கணும். இது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்டது, இந்த OTP கொடுக்குறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதே வயதானவங்களாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தக்க பரிகாரம் செஞ்சு உடல்நிலையை காப்பாற்றிக்கணும். எலும்பு சம்மந்தப்பட்டதுலேருந்து இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்க கூட மீண்டு வரக்கூடிய பரிகாரம்லாம் இருக்குது, கவனமாக இருக்கு. இதே இது சுக்கிரதசை சந்திரபுத்தி வருதுன்னு வைங்க, 1 வருடம் 8 மாதம் நடக்குதுங்க. சுக்கிரன் சந்திரன், இது சுக்கிரன் சந்திரன் நல்லா இருக்கு, ஆட்சி உச்சம்னு வைங்க, மிகுந்த ராஜ்யம், லட்சுமி கடாட்சம், தன தானிய விருத்தி, உணவு சம்மந்தப்பட்டது, நல்ல சுபோகம், 5 ஸ்டார் ஹோட்டல் உணவு மாதிரி சாப்பிடக்கூடிய அம்சம். சினிமா துறைக்கு இருக்கிறவங்களுக்கு இது வரணுங்க, சூப்பராக இருக்குது. யூடியூப் ஆன்லைன் சேனலுக்கு வளர்ச்சி, வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இதில் பெண்கள் ஆதாயம், கவர்மெண்ட்லேருந்து உதவி கிடைக்கும், நீர்நிலை, ரெசார்ட்டு, அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் நடக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும், செல்வ செழிப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துணி வகைகள், ஆடை ஆபரணம், இது மாதிரி இருக்கும். வண்டி வாகன விருத்தி, இதே வாடகை வருமானம் வரைக்கும். வீட்டில் 3 வண்டி 4 வண்டின்னு சொல்லுவாங்க, ஏங்க எத்தனை வண்டின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். நீர்நிலை, தோப்பு வகைகள் ஆதாயம், இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. கணவன் மனைவி பிரிந்திருத்தல், தொழிலுக்காக கணவனுக்காக கணவன் மனைவி மாறியிருத்தல், கர்ப்பப்பை நீர் கட்டி வருதல், இந்த டயபெட்டிக்னால் உடம்பு இளைக்கிறது, டயபெட்டிக் தொந்தரவு, மாத்திரை மருந்தினால் இது பிரச்சனை, கண் நோய் ஏற்படுதல், மனசு பாதிக்கிறது, ஹார்மோன் தைராய்டு பிரச்சனை பாதிக்கிறது, மனசஞ்சலம், மனசு பாதிக்கிறது, மாமியார் மருமகள் சண்டை எண்ணற்றதாக நடக்கிறது,
சொத்து பங்கீடு இந்த மாதிரிலாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். அது தக்க பரிகாரம் செஞ்சு சேர்த்துக்கணும். அடுத்தது சுக்கிர தசை செவ்வாய் புத்தி. இந்த தசை நல்லா இருக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 1 வருடம் 2 மாதம் வரைக்கும் போகுது. இது நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு திருமணம், சொத்து சுகங்கள், கல்யாண யோகம், குழந்தை பிறப்பு யோகங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கணும். பார்ட்னர்ஷிப் வகையில் ஆதாயம், வண்டி வாகனங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்கள், தோப்பு வாங்குகிற யோகம், இன்டீரியர் சூப்பராக பண்ணலாம். அப்புறம் டெக்ஸ்டைல் வகையில் ஆதாயம், கலைத்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்டர் ஆகக்கூடிய தொலைவில் அமைப்பெலாம் இது தான் வருது. இப்போ தான் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்டலாமா, பேங்க் வைக்கலாமா, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதில் மேன்மை ஏற்படுதல், ஹாஸ்டல், பியூட்டி பார்லர், இது மாதிரிலாம் பெரிய லெவலில் வைக்க தோணும். வெற்றியும் பெறுவீங்க. இது மாறி இருக்குன்னு வைங்க. கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளே எதிரியாக மாறுதல், உறவில் பணம் விரயம், துளைதல், மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கிறது. இதில் ஒன்று மாற்றி ஒன்று எதிரிகள் தொந்தரவு, இடத்தை அபகரித்தல், உங்கள் சொத்தில் வேற ஒருத்தவங்க உட்காந்து எந்திரிக்காமல் உட்காந்துருக்கிறது. இது எண்ணற்ற பிரச்சனை சொல்லுவோம். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டதுலாம் இப்போ தான் வந்துருக்கோம். சார் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு டாக்டர் இருக்கா ஒரு டாக்டர் இல்லைங்கிறாரு. மருந்து வகையில் ஆபத்து ஏற்படுது, மருந்து பிரச்சனை, வண்டி வாகனத்தில் போகும்போது நாய் குறுக்க வர்றது, இதெல்லாம் இது நடந்துடும். கவனம். இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு வெளியே வரணும். இதுவே அடுத்து நல்ல விஷயத்தை பார்ப்போம். சுக்கிர தசையில் ராகு புத்தி. இது பார்த்திங்கன்னா 3 வருடம் முழுசாக வரும். இப்போ ராகு நல்ல ஸ்தானத்தில் நின்று வலுவான கிரகமாக இருந்து நல்லது கொடுக்குறான்னு வைங்க. அள்ளி கொடுப்பதில் ராகு வல்லவர். பொருளாதார விருத்தி, அழகு, அம்சம், நகை, இதில் வைரங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வருமானம், பெண்களால் ஆதாயம், விளம்பரம், பப்ளிசிட்டி. இந்த தசை தான் ஒரு ஆக்டர்ஸு இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசருக்கு வேணும்ப. 1 போட்டு 10 எடுக்கிறது காலகட்டம் சினிமா துறையில். ஷேர் மார்க்கெட் யோகம், இது நல்லா இருக்கும்போது சொல்லணும். இதே பலதரப்பட்ட நபர்கள் நட்பு கிடைத்தல். இதே ராகு தன் இருக்கிற இடம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்களேன், பாதாளத்தில் விழுவது, ஏமாற்றம் ஏற்படுவது, தவறான பெண்கள், தவறான ஆண்கள் ஆபத்து. அதாவது திருமணமே டைவர்ஸ் ஆனவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லீகல் கான்டாக்ட், வயதுக்கு மீறிய தொந்தரவு, பாலின உறுப்புகள் பாதித்தல், கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை வயசானவங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் கண் பிரச்சனை, லேசிக் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிற்கும். சரி, நல்ல விஷயம் பார்ப்போம். அடுத்த சுக்கிர தசையில் குரு. இந்த குருங்கிறது நல்லா இருக்குன்னு வைங்க. இது என்னென்ன கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். 2 வருடம் 8 மாதம் இருக்கும். இப்போ குரு நல்லா இருக்குன்னா நகை யோகம் உண்டு, பண விருத்தி, பேங்க் வேலை கிடைக்கக்கூடியது, அரசாங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் வர வாய்ப்பு உண்டு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமண வாய்ப்பு உண்டு, குழந்தை பிறப்பு, நகை சேரும், வாடகை வருமானம் உண்டு, பென்ஷன் வகை உண்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், பெரிய அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வட்டி வாங்கக்கூடியது, நகை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகங்கள், மற்றவங்களுக்கு பணத்தை வட்டி கொடுத்துட்டு ப்ராஃபிட் மட்டும் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி காலகட்டங்கள் நடக்கும். இதுவே குரு கொஞ்சம் கெட்டிருக்குன்னு வைங்க. குழந்தைகள் சொல் பேச்சு கேட்குறதில்ல, குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே வியாதிகள் வந்து கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, குழந்தைகள் அந்த பிரச்சனை, மருத்துவ செலவு மாற்றி பண்ணுறோம், திருமண தடை. நல்ல தசை நல்ல புத்தி தாங்க, கல்யாணம் ஆக மாட்டேதுங்க, இப்போ தாங்க கல்யாணம் ஆகும், எப்போ தாங்க குழந்தை பிறக்கும், பேரம்பேத்தி பார்க்கல, வயசான காலத்தில் சுகர் பிரச்சனை பெருசாக இருந்து கை விரல் கால் விரல் எடுத்துருவாங்களோ, இதை கேன்சராக இருக்குமோ, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோங்கிற பலதரப்பட்ட குழப்பம் ஏற்படும். இதுவே கெட்டிருந்தா பரிகாரங்கள் என்னென்னு பார்ப்போம். சரி, அடுத்தது இதுவே சுக்கிர திசையில் சனி புக்தி வருதுன்னு வைங்க. 3 வருடம் 2 மாதம் நடக்கும். பெரிய தசை, சுக்கிர திசை பெருசு தானே. இதில் நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குன்னு வைங்க. பெண்களுக்கு வேலையாக உண்டு, பூர்வீக வகையில் ஆதாயம், நகை, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் வாங்குறது, வைரம் வாங்குகிற வைரம் கிடைக்கும், வெளிநாடு டூர் போகிறது, குளிர் பிரதேசங்கள் சென்று அவர்தல், இன்பமாக இருத்தல், கீழே இருக்க வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் அமைஞ்சு அவங்க சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க, வண்டி வாகனம், பூமிக்கு கீழே டைல்ஸு வகையில் யோகங்கள்,
இன்வெஸ்ட்மெண்ட் வெற்றி அடையும். நிலக்கரி சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டதெல்லாம் யூஸாக இருக்கும். எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் பயனுள்ளதாக இருக்கும். குடும்ப உறவுகளில் வயதானவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நகை நட்டு சேரும், துணிமகை வாங்கி கொடுக்கறது, ஹாப்பியாக இருக்கும். ஆக மொத்தம் ஹாப்பியாக இருக்குன்னு வைங்க குடும்பமே. இதே சனி கெட்டிருக்குன்னு வைங்க, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகள், யூட்ரஸில் கட்டி இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை, கருவுற்ற எக்டோபிக் ப்ரெக்னன்சி, மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் மருமகளுக்கு பிரச்சனை, 2 பேர் பிரிஞ்சிருத்தல், கணவன் மனைவி தனித்தனியாக இருத்தல், கால் வியாதி, காலில் தண்ணி கோத்துக்கிறது, பணத்தை வேலைக்காரங்க எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பணத்தை இழந்துடுறது, இந்த மாதிரி விஷயம் கவனமாக இருக்கணும். மைனஸாக இருந்தால் அப்போ ப்ளஸ் மைனஸாக இருக்கும்போது பரிகாரம் செஞ்சுக்கணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் வலுப்படுத்திக்கணும். சரி, அடுத்த தசையானது சுக்கிர திசையில் புதன் புக்தி. இது நல்லா இருக்கும். புதன் நல்லா இருக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு இது எத்தனை வருஷம்னா 2 வருஷம் 10 மாதம். புதன் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, பப்ளிசிட்டி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். டாக்குமெண்ட் வகைகள், சீட்டு வகைகள், துணி வகைகள், குடும்பத்தில் சுப உறவுகள், திருமணம் உண்டு, கணவன் மனைவி அன்யூன்யமாக இருத்தல், வயதானவர்களும் இன்ப சுற்றுலா அந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வருதல், கோயில் குளங்கள் சென்று வருதல், பெருமாள் அணுகடச்சம் உண்டு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நல்ல விஷயங்கள். நகை ஆபரணம் உண்டு. தோல் சம்மந்தப்பட்டதில் அது ஷைனிங்காக அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட நடிப்பு திறமை, சினிமாவுக்கு நடிப்பு திறமை சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேஸே மலர்ச்சியாக இருக்கும். புதன் கெட்டிருக்குன்னு வைங்க, ஞாபக மறதி, தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி ஏற்படுதல், மேக்கப் போட்ட அலர்ஜி ஏற்படுதுங்கிறது, குடும்ப உறவுகளில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை, தொந்தரவு, ஏண்டா இருக்கோங்கிற தனி கொடுத்துன்னு போயிடலாமான்னு. கணவன் மனைவி இருக்கும்போதே வேறு தவறான தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மொபைல் ஃபோன்னாலே பிரச்சனை, 24 மணி நேரம் மொபைல் ஃபோனுங்கிறது, சீட்டு, தவறான பழக்க வழக்கங்கள் வர வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி தப்பான சிந்தனைகள் வரும். அதனால் அந்த தசாபுத்தி வரும்போது கவனமாக இருந்துக்கணும், நல்லதாக கெட்டதான்னு பார்த்துக்கணும். அடுத்து சுக்கிர தசையில் கடைசி பார்த்தீங்கன்னா கேது நல்லா இருந்தால் ஆன்மீகத்தை கொடுக்குது, வளர்ச்சியை கொடுக்குது, செல்வத்தை கொடுக்குது, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது. கேது போல் கொடுப்பான்னு இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவு கொட்டி கொடுக்கும்போது இதில் வளர்ச்சி எப்படின்னா ஆன்மீக சிந்தனையும் உண்டு, கணவன் அந்யுனியும் உண்டு, வெளிநாடு சென்று வருதல், பொருளாதாரம் வெளிநாடு சென்று ஈட்டுதல், கம்ப்யூட்டர் துறையினருக்கு சிறந்த ஆதாயம், பொலிட்டிக்கலுக்கு ஆதாயம், சினிமா துறையினருக்கு வெளிநாடு சென்று வளர்ச்சி அடையக்கூடியது, குடும்ப சூழ்நிலை, மாமியார் மருமகள் அந்யுன்யம் உண்டு, அனுசரணை உண்டு, எல்லாத்துலேயும் வளர்ச்சி வெற்றி உண்டு எங்குமே. இந்த தசாபுத்தியில் மட்டும் கொஞ்சம் கெட்டிருக்கு அப்படின்னா முதல் பிரச்சனை திருமணம், இந்த டைவர்ஸுக்கெலாம் வந்து நிற்கிறதுங்க தான் வந்து நிற்கிது. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணம் இழக்கக்கூடியது, யாரோ ஒரு பூர்வீக கேஸ் போட்டுருவாங்க, ஒன்று மாற்றி பெண்கள் கேஸ் போட்டு ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கிறது, உடல் உபாதை, இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த கால் விரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிற்கிது, நரம்பு சுற்றுறது காலில், பல தொந்தரவுகள் கொடுக்குற தசாபுக்தியில் இது ஒன்று. கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் தேவை. இதே இது சுக்கிரனுக்கு ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். லக்ஷ்மி வழிபாடுகள், அஷ்டலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்கும். மொச்சைப்பயிறு இது மாதிரி தானம் கொடுத்தல், திருமண வயது இருக்கிற யாரோ தங்குதாரி இருக்குங்க அவங்களுக்கு நல்ல வரனாக இருந்தால் உதவி செஞ்சு பணம் ஏதோ ஒரு கொடுத்து கல்யாணம் பண்ணுறது, அத்தைக்கு புடவை வாங்கி கொடுத்தல், அம்பாளுக்கு புடவை சாத்தி வேண்டுதல் செய்தல், பெண் குழந்தைக்கு பாவாடை தாவணி வாங்கி கொடுத்தல், சின்ன குழந்தையாக இருக்கும் உங்களுக்கு வாங்கி, இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதில் இருக்க நெகட்டிவ் குறையும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் திருமணம் பொறுத்தவரை ரொம்ப எங்களுக்கு சிறப்பாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.